கள்ளக்குறிச்சியில் தவணை தொகை முழுவதுமாக செலுத்திய பிறகும் டிராக்டர் வழங்காத ஜான் டயர் நிறுவன மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். திருக்கோவிலூர் அருகே உள்ள நெடுமுடையான் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முடியன் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1,30,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி தவணை முறையில் ஜான் டயர் டிராக்டர் வாங்கியுள்ளார். முதல் 3 தவணை தொகையை செலுத்திய முனியன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 2 தவணை தொகையை செலுத்தவில்லை என தெரிகிறது. இதனால் டிராக்டரை எடுத்துச் சென்ற நிலையில் கடன் வாங்கி முழு தொகையும் விவசாயி முனியன் செலுத்தியுள்ளார். ஆனால் கடன் வசூலிப்பாளர் ரமேஷ் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதால் நாங்கள் பொறுப்பாக முடியாது என்று நிறுவன மேலாளர் மணிகண்டன் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதுகுறித்து கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் ஜான் டயர் நிறுவன மேலாளர் மணிகண்டன் மற்றும் கடன் வசூலிப்பாளர் ரமேஷ் ஆகிய இருவர் மீது கடந்த ஜூலை 9ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் காவல்துறை இதுவரை மேல் நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை என விவசாயி முடியன் வேதனை தெரிவித்துள்ளார். ஜாண்டியர் கம்பெனியில் வண்டி எடுத்தோம். வண்டி எடுத்ததில் 1,30,000 கட்டி வண்டியை தந்து டியூ போட்டது. எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்ததும் அந்த ஜாண்டியர் கம்பெனியை தான். திரும்பி எனக்கு ஜாண்டியர் ஃபைனான்ஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. 3 டியூ கட்டிட்டு வந்தேன். 2 டியூ உடம்புநிலை சரியினால வண்டி சீசிங் பண்ணின்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு 20 நாள் டைம் கேட்டு 15 நாள் கடவுடம் வாங்கி நான் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் ஃபுல்லாக கட்டிட்டேன் பணத்தை. எனக்கு ஃபுல்லாக பணம் கட்டினா தான் வண்டி சீசிங் பண்ண வண்டி நான் தருவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிற்பாடு நான் கடவுடம் வாங்கி கட்டி வந்தோம். திரும்பி கேட்டதுக்கு பில்லு கேட்டதுக்கு மிஷின் ஒர்க் ஆகலை. மிஷின் ஒர்க் ஆகி வந்த பிறகு நான் தரேன், இப்போதைக்கு எதுவும் இல்லை, வரட்டும், நாங்கள் 2 நாள் 3 நாள் கொடுத்துறோம். பில்லு கேட்டதுக்கு எனக்கு டூப்ளான் பில்லு அனுப்பிச்சிட்டாரியா. திரும்பி இதுக்கு என்னன்னு கேட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தவணை தொகை முழுவதையும் செலுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயி முனியனுக்கு டிராக்டரை வாங்கி கொடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ராமசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். நெடுமுடையான் கிராமத்தில் வசித்து வருகிற முனியன் என்பவர் ஜாண்டியர் கம்பெனியில் தவணை முறையில் பணம் கட்டி டிராக்டரை எடுத்திருக்காரு. 2 தவணைகளை செலுத்தாதன் காரணமாக டிராக்டரை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. பறிமுதல் செஞ்சு நிர்வாகத்தை அணுகி விவசாயி கேட்டபோது இதுபோல் மீதி இருக்கிற மொத்த பணமும் செலுத்தினால் டிராக்டர் விடுவிக்கணும்னு அவங்க கூறியதன் அடிப்படையில் கொடுத்த அந்த பணத்தை 1 வாரம் கழித்து டிராக்டர் விடுவிக்கும்னு சொன்ன நிர்வாகம் 1 வாரம் கழித்து அந்த பணத்தை ரமேஷ் என்பவர் எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டார்னு போடுறாங்க. அதே போல் காவல்துறை உரிய விசாரணையை மேற்கொள்ளணும். அவங்க காவல்துறையினுடைய போக்கை பார்க்கும்போது அவங்க கம்பெனிக்கு ஆதரவாக செயல்படுறதா நாங்கள் கருதுகிறோம்.